Let's pray. Loving Heavenly Father, we once again come to you, Lord, as we look at Genesis, Father. Be with us while we talk about Abraham today. Um, um, all that you want us to learn, Father God, help us to focus on it. Let there be no unnecessary word be said. Let the thoughts do not waver and go away somewhere, Father. Be with us. Guide us, Father Lord, that we become useful tools in your hand, Father, to serve you better. Help us, Father, to have a faith like Abraham's, um, and may it be pleasing in your eyes, Father God. Take this time, use it, Father. In Jesus' wonderful name I ask. Amen. Amen. ஓகே ஸோ நம்ம வந்து இந்த சீரீஸில் வந்து ஜெனசிஸ் படிச்சுட்டு வந்துட்ருக்கோம் அண்ட் வி வர் லுக்கிங் அட் ஏப்ரஹாம்ஸ் ஐ திங்க் தெர் வாஸ் அ கேப் லாஸ்ட் மந்த் ஸோ ஐ திங்க் அது ஒரு லாங் கேப் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஸோ குயிக்காக ஜஸ்ட் ஒரு பிரிங்கிங் யூ அப் டு த சேம் பேஜ் ஓகே ஸோ ஜெனசிஸ் பார்த்துட்ருக்கோம் ஜெனசிஸோடைய பிக் பிக்சர் பார்த்தா இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 9 சாப்டர்ஸ் ஜென்ரலாக வாட் வி கால் அஸ் ப்ரீ ஹிஸ்ட்ரி ஏன்னா ஃப்ளட்டுக்கு முன்னால் இருந்த காலம் ரைட் ஸோ தட் இஸ் லைக் 6th சாப்டருக்கு முன்னாடி அந்த டைம் பீரியட் எப்படி இருந்ததுன்னு வி காண்ட் ஈவன் இமேஜின் ஏன்னா ஆஃப்டர் த ஃப்ளட் ஜியாகிரஃபியே ஹஸ் சேஞ்ச்ட் அ லாட் நமக்கு வந்து அந்த சேஞ்சான ஜியாகிரபிக்கல் எர்த் தான் நமக்கே தெரியும் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியாது ஸோ வென் சயின்டிஸ்ட் ஃபைண்ட் அவுட் அண்ட் சே ஓ பூமிக்கு அடியிலிருந்து இந்த மவுண்டன் வந்தது அண்ட் ஆல் தட் மேபி இட் ஹேப்பன் டியூரிங் த டைம்ஸ் ஆஃப் ஃப்ளட் ஓகே ஸோ இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் உலகம் ஸோ அது வந்து 6th சாப்டருக்கு முன்னாடி நடந்தது கிரியேஷன் ஃபாலு கெயின் அண்ட் ஏபல் அந்த மர்டர் அப்புறம் நோவாவோட ஸ்டோரி ஸோ அது அத்தனையும் ஒரு 3500 இயர்ஸாக நடந்த கதைகள் ஒரு 5-6 சாப்டரில் டப்புன்னு முடிஞ்சிடும் ஓகே ஃப்ளட்டை பற்றி ஒரு 3 சாப்டர் அதுக்கப்புறமும் மனுஷர் நேச்சர் மேனோட நேச்சர் சின்ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ ஈவன் ஆஃப்டர் பெரிய ஜட்ஜ்மெண்ட் ஒரு நல்ல ஒரு 8 பேருன்னு நம்ம நினச்சோன்னா அவங்க தான் சேவ்டுனாலும் யூ வில் நோட்டிஸ் நோவாலேருந்தே மேன் வந்து சின்னர்ஸ் தான் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிற குவாலிட்டி இருக்கவங்க தான் மேன் ஸோ அதை ப்ரூவ் பண்ணிடும் பைபிளில் அதை ஸ்டேட் பண்ணுற மாதிரி அது கிளியராக ஒரு 10 சாப்டர் 11 சாப்டர்ஸ் முடிஞ்சிடும் ஸோ ஆஃப்டர் தேட் ஒன்ஸ் அகெயின் மெசையாவுடைய ஃபோக்கஸ் வந்துடும் ஃபாலில் ப்ராமிஸ் பண்ணார் இல்லை காட் ஜெனசிஸ் 3:16 3:15 அந்த ப்ராமிஸுக்கு நவ் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படி ஸ்டார்ட் ஆகுது மெசையா பிறக்கிறதுக்கு ஒரு லேண்ட் ஒரு நேஷன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வேணும் இல்லையா அங்கே தான் பிறக்க போகிறாரு அப்படின்னு காட் டிசைட் பண்ணி அதை க்ரியேட்டே பண்ணுறாரு ஆல்ரெடி நோவா டைமில் நோவாவோட பிள்ளைங்க பெருசாகி பெருசாகி பாப்புலேஷனில் பெருசாகி தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இல்லை தோல் கலரு பாஷைகள் பாஷையை வச்சு தான் பிரிப்பார் இல்லை பாஷை வச்சு பிரித்து அந்த 3 சன்ஸ் வெவ்வேறு இடங்களில் போய் செட்டில் ஆகி அந்தந்த பீப்புள் அப்போ அவங்களுடைய ஜெனட்டிக் நேச்சரே பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லை அந்த ஆஃப்ரிக்கன் பெல்ட் ஒரு மாதிரி இருப்பாங்க யூரோப்பியன்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லை ஈஸ்டர்ன் பீப்புள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க ஸோ யூ கேன் நல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி வி கேன் சி அப்போ பீப்புள் ஆர் தேர் கண்ட்ரீஸ் ஆர் தேர் நேஷன்ஸ் ஆர் தேர் இல்லையா டவர் ஆஃப் பேபிள் கேட்டும் போதே நிம்ராடுன்னு ஒரு லீடர் ஒரு கிங்கு அவருக்குன்னு ஒரு கண்ட்ரி எல்லாம் இருக்கே ஸோ இருந்தாலும் God is creating something new ஓகே ஸோ ஹீ பிக்ஸ் அப் ஒன் மேன் அதான் ஏப்ரஹாம் அதுவும் அந்த ஒரிஜினலாக அந்த இடத்துல இல்லாமல் வேற ஒரு பிளேஸ்லேருந்து கொண்டு வந்து பிளான்ட் பண்ணி ஆரம்பிக்கிறார் ரைட் ஸோ ஏப்ரஹாம்
மெசபொட்டோமியாவில் உள்ள ஊர் இப்போ உள்ள ஈராக்கிலேருந்து எடுத்துட்டு வந்து கானான்னு இருந்த நிறைய ட்ரைப்ஸில் ஒரு 10 ட்ரைப்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தி அவங்கள பழுகி பெருகி ஈஜிப்டில் வளர்ந்து கூட்டிகிட்டு வந்து அந்த லேண்டில் உட்கார வச்சு, ஸோ திஸ் இஸ் காட்ஸ் பிளான். அதுக்காக ஏப்ரஹாமை செலக்ட் பண்ணி அவருடைய வாழ்க்கையில் நடந்த கதைகள் ஃபோக்கஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு வரோம் நம்ம. ஸோ இனிமேல் வர சாப்டர், ஸோ 12th சாப்டருக்கு அப்புறமே இட் இஸ் ஏப்ரஹாமோட சந்ததியுடைய நடந்த காரியங்கள். ஓகே, ஸோ இந்த 11 சாப்டர்ஸுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் ரஃப்லி 3500 இயர்ஸை குறிக்குது. ஓகே, ஏப்ரஹாம் வந்தது நம்ம டைம்லேருந்து ஒரு 4000 இயர்ஸ். ஓகே, 2000 பின்னாடி ரிவர்ஸில் போனோன்னா ஜீசஸ், அதுக்கும் இன்னொரு 2000 போனோன்னா ஏப்ரஹாம். ஓகே, ஸோ 2000 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ்க்கு டைம் பீரியடுக்கு நம்ம போகிறோம், நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஏப்ரஹாம் அதுதான் ஃபஸ்ட்டு பேட்ரியாக். அவரிலிருந்து தான் ஹோல் மெசையா ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது, ஜீசஸ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி வெரி இம்பார்ட்டண்ட் மேன். ஆமாம், ஈராக்கில் உள்ளவர். ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் மோர் தென் 70 டைம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. 3 ரிலிஜன் அவரை ஃபாதர்ன்னு சொல்லிக்குவாங்க. அவர் தான் எங்கள் ஃபாதர், அவர் தான் எங்கள் ஃபாதர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. முஸ்லிம்ஸாக இருக்கட்டும், கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும். யா, ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆமாம், ஸோ தட் மீன்ஸ் வேர்ல்டில் இருக்கிற மோர் தென் half பீப்புள் கால் ஹிம் அவர் கிரேட் கிரேட் ஃபாதர். எப்படி நம்ம நம்ம வந்து பை பிளட் லைன் இல்லை, பை ஃபெய்த், ரைட்? தோஸ் ஹூ பிலீவ். ஆமாம், சரி, ரைட். ஸோ ஹி வாஸ் கால்ட் ஏப்ராம் அண்ட் தென் ஏப்ரஹாம். அது பின்னாடி பார்ப்போம் நம்ம இனிமேல். ஸோ டைம் லைனில் பார்த்தோன்னா அந்த 2000 இயர்ஸ். ஓகே, ஸோ வி ஜஸ்ட் ஸ்போக் அபவுட் திஸ், ரைட்? ஸோ பண்ணோம். இது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ, முன்னாடி காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆடம் பிறந்த வருஷம் 0, ஐ மீன் 0லேருந்துன்னு ஆரம்பித்தோன்னா 930 இயர்ஸ் உயிரோடு இருந்தார் அப்படின்னு இருக்குது பைபிளில், இல்லையா? ஸோ அந்த ஜீனியாலஜிஸ் சாப்டர் 5ல் இருக்குது. ஸோ அதுலேருந்து அப்படி யூ கேன் ட்ரா, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் எப்போ அவர் ஃப்ளட் வந்தது, அவர் எந்த வயசில் கெட்ட ஆரம்பித்தார், ஷெம்முக்கு என்ன வயசு அந்த டைமில், இது எல்லாமே ரெக்கார்டட். ஸோ வி கேன் டூ திஸ் டைம் லைன் போட்டால். ஏன் இது வெரி இன்ட்ரெஸ்டிங்னா, ஏப்ரஹாம் பிறந்து அவர் வளரும் போதெல்லாம் ஷெம் இஸ் ஸ்டில் அலைவ். ஓகே, அதுவும் எண்ட் ஆஃப் ஷெம்ஸ் லைஃப்லாம் இல்லை, அதுக்கப்புறமும் ஆல்மோஸ்ட் லைக் ஏப்ரஹாம் அவர் இருந்திருக்காரு. ஏப்ரஹாம் டைட் இன் 2183, ஹீ டைட் இன் 2158. யா, ஸோ நல்ல ஏப்ரஹாம் லைஃப் டைம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஷெம் வாஸ் தேர். இதில் ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், அட்லீஸ்ட் எனக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஏன்னாக்கா எங்கள் தாத்தா சொன்ன ஸ்டோரி, எங்கள் தாத்தா சொன்ன ஸ்டோரின்னு வாயில் ட்ரெடிஷ்னலாக நடந்த காரியங்கள் சொல்லலை. ஷெம் வாஸ் தேர் இன் த ஃப்ளட், கரெக்டா? அப்போ அவருக்கு அந்த பழைய உலகமும் தெரியும், ஃப்ளட்டுக்கு அப்புறம் உள்ள உலகமும் தெரியும். ஃப்ளட்டுக்கு முன்னாடி அவங்க ஆர்க் கெட்டினது, பீப்புள் ஈவிலாக இருந்தது, கடவுள் அவங்க அப்பாட்ட பேசினது எல்லாம் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், ரைட்? நேரடியாக ஐ விட்னஸ், பார்த்த மனுஷன். ஸோ ஹீ வாஸ் தேர் வென் ஏப்ரஹாம் வாஸ் ஸ்டில் அலைவ். இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ஸோ நிறைய காரியங்கள் உண்மையாக தெரிஞ்சிருக்கும். யாரோ சொல்லி அப்படி இருந்துதான், அப்புறம் கடவுள் வந்தாராம், ஆர்க் கட்டினார், அப்படிலாம் இல்லை, டைரக்டாக இருந்தார். ஓகே, ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஸோ கம்மிங் டு த ஃப்ளட்டில் நோவாஸ் 3 சில்ட்ரன். அதில் ஷெம்ன்ற சன்னுடைய 10வது தலைமுறை தான் ஏப்ரஹாம். ஓகே, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நோவா வந்து ஆடம்லேருந்து 10வது தலைமுறை. Adam to Noah 10, Noah to Abraham 10. Okay, check. So Adam to Abraham 20 generations. Okay, so 3 sonsல ரஃபா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேம், ஆக்சுவலாக இட் இஸ் நாட் ரொம்ப யூகம்லாம் இல்லை, யூ கேன் ஆக்சுவலாக ட்ராக் இட் டவுன். ஓகே, அப்படி ட்ராக் பண்ணி ஸ்காலர்ஸ், சயின்டிஸ்ட்
வெளியிட்ட இன்ஃபர்மேஷன் தான் இதெல்லாம். ஓகே. ஸோ ஹாம் தலைமுறையில் தான் ஆஃப்ரிக்கன்ஸு, ஜாஃபத் யூரோப்பு, ஷெம் ஏஷியா. ஸோ மிடில் ஈஸ்ட், ஏஷியா இவங்கெல்லாம் ஒரு கூட்டம். பிளாக் ஹேர், ஓரளவுக்கு ஃபேர் ஸ்கின், அதெல்லாம். யூரோப் தான் ப்ளூ ஐஸ், blonde ஹேர் அவங்க. ஆஃப்ரிக்கன்ஸ் டார்க் ஸ்கின்டு பீப்புள். ஸோ ஓரளவுக்கு யூ கேன் ட்ராக் பீப்புள். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மிக்சர்ஸ்லாம் நடந்திருக்கும். ஆல் ரைட். ஸோ நோவா இங்கேருந்து கிளம்பி, ஊர்ல இருந்து கிளம்பி, ஹாரானில் கொஞ்சம் வருஷம் இருந்துட்டு கானானில் போய் செட்டில் ஆறாரு. லாட் கூட வராரு. ரைட். ஆக்சுவலாக அவங்க அங்கே போகும்போதே கானான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையேன்னு சர்ன்னு கீழே வந்துடுவார். சவுத்துக்கு வந்து ஈஜிப்டுக்கு தான் போவார். அங்கே ஃபேரோ வில் லுக் அட் சாரா. அப்புறம் சாரா என் தங்கச்சின்லாம் சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு வந்து, தப்பிச்சுன்னா லைக் காட் சேவ்ட் தெம் அண்ட் தென் தேல் கம் டு கானான். அதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகே. ரைட். And then chapter 12, important chapter. எப்படி Genesis 3:15 ஒரு big point to remember மாதிரி, Genesis chapter 12 இன்னொரு interesting point to remember. Okay, because அதுதான் start of the plan, execution. மெசையா அனுப்ப போறாருன்னு தெரியும். ஒரு டெலிவரர், சேட்டன் டிஸ்ட்ராயர் வரப்போறாருன்னு தெரியும். ஆனால் இட் வாஸ் ஆஃப்டர் ஆடம் டைம்லேருந்து ஏப்ரஹாம் டைம் இஸ் பிட்வீன் 2000 இயர்ஸுக்கு அப்புறம் தான் பிளான் எக்ஸிக்யூஷனுக்கு வருது. ஓகே. ஸோ ஏப்ரஹாமுடைய கால் ஹேப்பன்ஸ். ஓகே. கால் ஆஃப் ஏப்ரஹாம். அதில் தான் காட் டெல்ஸ், ஐ வில் மேக் ஆஃப் you a great nation. I will bless you. I'll make your name great. You will be a blessing. I will bless them that bless you. Curse them that curseth you. And in thee shall all families of the earth be blessed. So fantastic verse. And on the last part, we are all part of the plan. Correct, Dana? Okay. So, ஒரு 7 point of blessing. This happens 2000 years ago. This is called the Abrahamic covenant. இதில் ஏப்ரஹாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. He is just through you நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு God is declaring, right? So இது ஒரு important point of the covenant. Okay. ஆமாம். All people are involved in this. Not just Abraham's family or bloodline மட்டும் இல்லை, எல்லாருமே involved in this. Okay. It's a matter of faith. Okay. So in the point that whole world is involved in the Abrahamic covenant அப்படின்ற ஒரு சத்தியத்தை I don't have to tell, Paul explains. அதை எடுத்து வாசிச்சிடலாமா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கலேஷியன் ஆக்சுவலாக இதுவும் தமிழில் யாராவது வாசிங்களேன். ஜெனசிஸ் 12 வாசிக்கிறீங்களா யாராவது? ஜெனசிஸ் 12 verses 2 and 3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஓகே. ஸோ அந்த லாஸ்ட் பாயிண்ட் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஸோ இந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பால் கலேஷியன்ஸ் சாப்டர் 3, கலாத்தியர் சாப்டர் 3 verses 6, 7, 8. Galatians chapter 3, 6, 7, 8. Okay. Just as Abraham believed God, it was accounted for him as righteousness. அப்போ என்ன அர்த்தம்? ஏப்ரஹாம் வேற ஒரு நன்மையும் செய்தாருன்றனால அவர் ரைச்சியஸ் மேன் அப்படின்னு சொல்லலை.
காட் ஏன் ஏப்ரஹாம் ரைச்சஸ்ன்னு கவுண்ட் பண்ணுறாரு? அவருக்கு ஹீ இஸ் ஏப்ரஹாம் இஸ் ரைச்சியஸ் அப்படின்னு அவருக்கு ஒரு 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 பட்டம், ஒரு கிரெடிட் கிடைக்குதுல்ல, ஒரு அது பிகாஸ் he had faith in God. He believed in God. என்னை கடவுள் கூப்பிடுறாரு, என் மூலம் ஏதோ செய்ய போறாராம் அப்படின்னு சொல்லி நம்பி வந்துட்டாரு இல்லையா? ஸோ தட் இஸ் வை he is called righteous. அவர் சேரிட்டி பண்ணணும், அவரு வந்து வேற எந்த பாயிண்ட்டும் பைபிள் டசன்ட் டாக் அபவுட். ஓகே, ஒன்லி பிகாஸ் he had faith. So therefore, know that those who are of faith are sons of Abraham. So this is why Christians will say Abraham is our father. Christians எப்படி சொல்றோம்? Because I also have faith. Abraham also has faith. So we are all children of God. அதனால we are all like Abraham's சந்ததி அப்படின்றனால. ஓகே, தமிழ்ல யாரும் எடுத்து Galatians 3:8 வாசிங்க ஷீலா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. Clear? So that is why அந்த through Abraham all are blessed அப்படின்னு வர்றதுக்கு reason the gospel, which is the good news. Through Christ all nations will be blessed. இல்ல ஜென்டைல்ஸும் ஃபெய்த்னால blessings கிடைச்சு காடோட ஃபேமிலிக்குள்ள வருவாங்கன்ற உண்மையை அறிஞ்சு ஸ்கிரிப்சர் ஆல்ரெடி, or rather God is telling already, through you all families will be blessed. Okay, so Abraham அவருடைய லைஃப்னால உள்ள நமக்கு பிளெஸிங் இல்லை, அவர் வழியில வர மெசையா, அவர் வழியில வர்ற காஸ்பல். ஓகே, ஸோ த்ரூ தட் ஆல் த ஃபேமிலிஸ் ஆஃப் த எர்த் ஆர் பிளெஸ்ட். ஓகே, ஸோ கிளியர், திஸ் பாயிண்ட் இஸ் கிளியர். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப் நிறைய இருக்கு. ஒரே ஒரு வசனம் ரெவலேஷன்ல இருந்து எப்படி ஆல் த ஃபேமிலிஸ் ஆஃப் த எர்த் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் வசனம் நான் காட்டுறது நிறைய இருக்கு. ஓகே, ரெவலேஷன் 5 தமிழ் பைபிள் எடுத்துக்கோங்க. அதில் தான் அந்த தெர் இஸ் ஒரு சுருள் இருக்கும், காட் கையில இருந்து அதை எடுத்து யாரோ வாசிக்கணும். ஸோ அந்த சுருள் வந்து எது குறிக்குது? இட்ஸ் லைக் த ஏர்த்தோடைய பட்டா மாதிரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதனால தான். ஸோ அதில் வந்து அப்போ அந்த பட்டாவை யார் கையிலையும் கொடுப்பாங்களா? இல்லை, ஓனர் கையில் தான் கொடுக்க முடியும். இல்லை, ஆர் அந்த ஓனர்ஷிப்புக்கு தகுதியான ஒரு பர்சன், வேர்தியான ஒரு பர்சன் அது கையில் தான் அந்த பட்டா கொடுக்க முடியும். இல்லைன்னா ஓனர்ஷிப் எடுக்காம அது ஒரு வீணான ஒரு அன்கிளைம்டு லேண்ட் மாதிரில ஒரு வீணா ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு இடமா மாறிடும். கரெக்ட் தானே? அதனால தான் ஜான் வந்து ஐயோ யாருமே இல்லையா, யாருக்குமே தகுதி இல்லையா, யாருமே அதை வாங்க முடியாதான்னு சொல்லி தான் அழ ஆரம்பிச்சிடுவாரு. ஏன்னா ஹீ நோஸ் வி ஆர் டூம்ட். இல்லை, எர்த் அண்ட் இட்ஸ் கிரியேஷன் இஸ் கோயிங் இன் டு டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு தான் அழ ஆரம்பிச்சிடுவார். அப்போ பக்கத்தில் இருந்த எல்டர்ஸ் சொல்லுவாங்க, நோ நோ டோன்ட் வீப், லயன் ஆஃப் த ட்ரைப் ஆஃப் ஜூடா ஃப்ரம் த டேவிடோட சந்ததியில் வந்த அந்த லயன் இருக்காரு, ஹீ இஸ் வர்தி. ஏன்னா எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு அவர் அந்த ஹீ கேம், ஹீ ரிடம்ஷன் ஆஃப் மேன்கைண்ட் பண்ணிட்டாரு. கடவுளுடைய ஹோலி காடுடைய கோபத்தை வாங்கிக்கிட்டாரு. ஸோ ஹி ஹஸ் டன் ஆல் தேட். ஹி ஹஸ் புரோக்கன் டெத். மனுஷன் சம்பாதிச்சது டெத்து, அதை உடச்சி எடுத்துட்டாரு. அதனால ஹீ இஸ் வர்தி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜான் திரும்பி பார்த்தாக்கா அங்கே லயன் இருக்காது, ஒரு லேம்ப், ஆஸ் தோ
killed மாதிரி ஒரு lamb. So that is Jesus ன்னு தெரியும். Okay. So he comes out and he takes that patta. Yeah. So when he has taken that அந்த ஸ்க்ரோலில் வாங்கின உடனே எல்லாரும், so now he is going to claim creation. Okay. சேட்டன் எடுத்து ரூல் பண்ணி டிசீவ் பண்ணி கொளர் பண்ணி வச்சிருக்கிற இந்த கிரியேஷனை ஜீசஸ் இஸ் கோயிங் டு டேக் இட் பேக் இன் ஹிஸ் அண்டர் ஹிஸ் அத்தாரிட்டி. ஸோ அவர் வாங்கின உடனே all people bow down, அங்கே இருக்கிற elders bow down, and they worship Jesus. Okay, so this is in Revelation 5. அதில் 10th verse பார்த்தீங்கன்னா அதில் அப்போ சுற்றி இருக்கிற பீப்புளெலாம் ஒரு பாட்டு பாடுறாங்க. ஸோ அந்த வசனம் வாசிக்கிறீங்களா? ரெவலேஷன் 5:10. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினே, நாங்கள் பூமியிலே அரசாழ்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். யூ ஆர் worthy to take the scroll. வரலையா அதுல 9th இருக்கோ? 9th. தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்களை தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாழ்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். தமிழ்ல verse 9 ஸோ அதில் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரம் எவ்ரி ட்ரைப் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் பீப்புள் அண்ட் நேஷன், என்னெல்லாம் பிரிவு இருக்க முடியுமோ அது எல்லாத்தையும் எழுதிட்டாங்க. ரைட். ஸோ ஆல் பீப்புள் ஆர் தேர். அப்போ என்ன அர்த்தம்? ஹெவனில் காடை வர்ஷிப் பண்ணுற வேர்தி பிலீவர்ஸ் அங்கே இருக்கிறாங்கன்னா பிகாஸ் தே பிலீவ்ட் இன் ஜீசஸ். ஜீசஸ் எப்படி வந்தார்? த்ரூ ஏப்ரஹாம்ஸ் லைன் வந்தார். ரைட். அப்போ இந்த வசனம் உண்மையாயிருது இன் ரெவலேஷன். ஓகே, கிளியர்? அதுக்காக தான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டாக் அபவுட் திஸ். ரைட். ஓகே. ஸோ அப்படி கிளம்பி ஊர்லேருந்து வந்து ஹரான் போய் ஹரான்லேருந்து வந்து லாட் கூட வந்து லாட்டு எனக்கு போர்ஷன் தாங்கன்னு சொல்லி அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு இல்லை? ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஹீ வென்ட் அவே அண்ட் லாட் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சோதம் பக்கத்தில் இல்லை டுவர்ட்ஸ் போனார். அப்புறம் ஊருக்குள்ளேயே போயிட்டார். அப்புறம் ஊரில் பெரிய ஆள் ஆகிட்டார், பொலிட்டிஷியனாகவே ஆகிட்டார். ஸோ அப்படி லைக் ஹி காட் என்ன அர்த்தம் அதுக்கு? பெரிய ஒரு டீப்பர் மீனிங் பார்த்தோன்னா லாட் இந்த உலகத்துக்குள்ள வேரூன்றி உள்ள நுழைஞ்சிட்டார். ஏப்ரஹாம் இஃப் யூ சி கம்பேர் பண்ணோன்னா அவர் இந்த பூமிக்கும் எனக்கும் கனெக்ஷனே இல்லைப்பா, நானாச்சு என்னோட காட் ஆச்சு, அவர் சொல்கிறதெல்லாம் நான் செய்துட்டே வருவேன். அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு மாங்க் மாதிரிலாம் இருக்குல்ல. ஹீ டிட் இஸ் எவ்ரிடே ஜாப். ஆனால் இந்த ஆசா பாசங்கள் கிடையாது. ஸோ பச்சையாக இருக்கிற நிலத்தை பார்த்த உடனே லாட் வாண்டட் தட். ஏப்ரஹாம் வாஸ் லீஸ்ட் பாதர்ட். ஏப்ரஹாம் செட் காட் இஸ் கோயிங் டு ஃபீட் மீ. அது எனக்கு என்ன எப்படி இருந்தான்னு டசன்ட் மேட்டர். இல்லை என்ன ஆட்டிடியூட், ஃபண்டாஸ்டிக் ஆட்டிடியூட். ஸோ அதில் தான் ஒரு ரியலி லவ்லி லெசன் ஆஃப் ஃபெய்த் அகேன். So Abraham shines in his faith, okay, throughout. He never ஒரு சிட்டிக்குள்ளே போகணும், அந்த சிட்டியில் நான் பெரிய ஆளாகணும், சொசைட்டியில் இன்வால்வ் ஆகணும், பாப்புலர் ஆயிடணும், மற்றவங்க கண்ணில் நான் நல்லா இருக்கணும். ஐ திங்க் ஹீ வாஸ் நாட் பாதர்ட். மேபி ஹீ ஆல்ரெடி ஹேட் இட், அது வேறு விஷயம். பட் ஹீ டென்ட் கோ பிஹைண்ட் தட். அதை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. He just lived. Okay, so it's a good குட்டி application lesson. Okay, so Lot பிரிஞ்சு போன பிறகு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரேக் ஆன மாதிரி இருந்திருக்கும்ல. ஸோ மேபி மனசு கொஞ்சம் சேடாக இருந்திருக்கலாம். ஐயோ மகன் மாதிரி இருந்த லாட் போயிட்டானேன்ட்டு இருந்திருக்கலாம். ஸோ அட் தட் டைம் ஆல்சோ காட் ப்ராமிசஸ், ஓகே, நீ எங்கெல்லாம் இருக்கிறியோ இந்த லேண்டெல்லாம் ஐ கிவ் யூ அப்படின்னு ஜெனிசிஸ் 13 இருக்கு. ஃபார் ஆல் த லேண்ட் விச் யூ ஆர் சீயிங் டு யூ வில் ஐ கிவ் இட் அண்ட் டு யுவர் சீட். ஓகே, உனக்கு வர சந்ததியில் இருப்பேன், நீ எங்கேனாலும் நட. அரைஸ் வாக் த்ரூ த லேண்ட் இன் த லென்த் ஆஃப் இட், பிரெத் ஆஃப் இட், ஐ வில் கிவ் இட் யூ. கடவுள் காட் வாஸ் ஸோ கிளியர் இன் இட். ஏப்ரஹாம் வாஸ் அதில் ஃபோக்கஸில், ஓ எனக்கு லேண்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நடந்து போய் இந்த லேண்ட் வேணும், எனக்கு இந்த லேண்ட் வேணும் அப்படின்னு பண்ணல. லாட் ப்ராபப்ளி டிட் தட், பட் Abraham's
focus was never that. Okay, passion அதுவாவே இல்லை. So this is more important for and for the people of Israel, because this is that surety அவங்களுக்கு இல்லையா. இது பெரிய குடும்பமாகவேன்னு ப்ராமிஸ் பண்ணாரு. இந்த லேண்ட் எல்லாம் எங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ அந்த அந்த ப்ராமிஸ் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட். ஓகே, நம்ம லாஸ்ட் செஷன் எண்ட் பண்ணும் போது நிறுத்தினது அந்த பேட்டில் இல்லை. ஸோ சோதோம் ஊரில் போய் இருக்கிறாரு நம்ம லாட் அண்ட் ஃபேமிலி. அப்போ ஏதோ ஒரு வார் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் கிங்ஸ்க்கு நடக்கிற போது, actually this is a group of kings from the Canaanite kings and Shemite kings. Remember Noah's children, அவங்கெல்லாம் வந்து அவெல்லாம் குட்டி கிங்ஸ் ஆகி தனித்தனி அப்படி இருக்கிறாங்க. ஸோ அப்படி ரெண்டு சண்டை. ஓகே, அதில் லாட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நியூஸ் கிடச்சி ஏப்ரஹாம் கோஸ் பிஹைண்ட் தெம், சேசஸ் தெம், லாட்டை கூட்டிகிட்டு வந்துடுறாரு இல்லையா. சரி, ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். we will see after that. So அதுக்கப்புறம் வந்து ஏப்ரஹாம் meets Melchizedek. So Melchizedek ஒரு interesting character. So today we will try and do Melchizedek. Okay. So Melechna king. Okay, I think in Arabic also it means king. Zedek is righteous. I think that also is the same. Sadik-னு பேர் வைப்பாங்க தெரியுமா? Sadik, Zedek is also the same. Okay, so Melchizedek means king of righteousness. Actually இது ஒருத்தருடைய பேர் இல்லை. This is more like a title, pharaoh, அந்த மாதிரி பிரசிடென்ட், கவர்னர், அந்த மாதிரி ஒரு 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 டைட்டில் இந்த மெல்கிசெதேக். ஓகே, he was the king of Salem. அதுலேயும் அந்த வேர்ட் மீனிங் பார்க்க இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சேலம்னா பீஸ். ஓகே, அதுலேருந்து தான் ஜெருசலேம் வருது, நமக்கு தெரிஞ்ச சலேம். ஆர் ஷலோம், விஷ் பண்ணுவாங்கல்ல ஹீப்ரூ பீப்புள், ஈச் அதரை விஷ் பண்ணுறது, ஹலோ சொல்கிற மாதிரி சொல்கிறது ஷலோம். ஆர் அரபிக்கில் சலாம். ஓகே, தேர் ஆல் த சேம் மீனிங், பீஸ். ஓகே, அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ த ப்ரீஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ஹை காட். ஓகே, ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது? ஜெனசிஸ் 14ல் ஒரு 3 வசனம் தான். 18, 19, 20 தான் மெல்கிசெதேக்குடைய நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தெரியுன்றனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஓகே, நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். மெல்கிசெதேக் என்ன கொடுத்தாரு? பிரெட் அண்ட் வைன் கொடுத்தாரு. ஏப்ரஹாம் என்ன கொடுத்தாரு? 10ல் ஒரு பங்கு கொடுத்தாரு. ரைட்? ஓகே, ஸோ ஜஸ்ட் 3 verses. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அபவுட் மெல்கிசெதேக், ஜெனசிஸில் இல்லை, ஆனால் எங்கே வரோன்னா 1000 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ ஏப்ரஹாம் 2000னா ஜீசஸ்க்கு முன்னாடி 2000. அப்போ 1000 வருஷம் போச்சுன்னா ஜீசஸ்க்கு முன்னாடி 1000. அப்போ டேவிட் இருந்தார். ஸோ டேவிட் எழுதின ஒரு சாமில் மெல்கிசெதேக் பற்றி ப்ராஃபட்டிக்கலாக ஒரு வாசனம் இருக்குது, நம்ம பாடிப்போம் அதை. ஓகே, அதே போல் இன்னொரு 1000 வருஷம், அப்போ ஜீசஸ் டைம் ஆயிடுச்சு. ஜீசஸ் டைமில் ஹீப்ரூஸ் ஆத்தரும் மெல்கிசெதேக் பற்றி எழுதியிருப்பார். ஸோ மெல்கிசெதேக் மென்ஷன் பண்ணது பைபிளில் 3 இடங்கள். ஜெனசிஸில், நெக்ஸ்ட்டு சாமில், சாம் 110ல், அண்ட் ஹீப்ரூஸில். ஓகே, ஸோ 1000 இயர் கேப்பில் அவர் பேர் வந்துட்டே இருக்குது. யா, ஒரு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட்டில் மெல்கிசெதேக் ஃபஸ்ட் ரெக்கார்டிங்க்கு அப்புறம். ஓகே, ஸோ இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஜெனசிஸ் டைமில் இப்போ அந்த 3 வசனத்துலேருந்து நம்ம படிக்கலாம் ப்ரீஸ்ட் அண்ட் கிங்ன்ற கான்செப்ட். ஓகே, தட்ஸ் அ கான்செப்ட் விச் வில் ரன் டில் ரெவலேஷன். அதனால் இந்த ப்ரீஸ்ட் அண்ட் கிங் இட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அடுத்தது பிரெட் அண்ட் வைன். வி ஸ்டில் ஹாவ் பிரெட் அண்ட் வைன், ரைட்? அந்த 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 கான்செப்ட், ரைட்? அந்த பாயிண்ட், அதுவும் ஒரு மெல்கிசெதேக்லேருந்து ஆரம்பித்த ஒரு போர்ஷன். டைட்ஸ் ரொம்ப பேசப்படுற ஒரு பாயிண்ட்டு. சர்ச்சில் உள்ள எல்லாரும், கிறிஸ்டியன்ஸும் பேசுவாங்க, ஜூஸுக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. வி வில் ஹாவ் அ லுக் அட் டைட்ஸ் ஆல்சோ. ஸோ லாட்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் மெல்கிசெதேக். லெட் அஸ் டாக் அபவுட் அந்த ப்ரீஸ்ட் அண்ட் கிங்கில் ப்ரீஸ்ட் பற்றி. ஓகே, ஏன்னா அதுதான் அந்த சாம்ஸ்லேயும்
ஹீப்ரூஸ்லேயும் ரிப்பீட் ஆகிற பாயிண்ட் அவுட் ஆஃப் இந்த நான் 3 படிக்கலான்னு சொன்னேன்ல, அந்த 3லேயும் அந்த ப்ரீஸ்ட் அண்ட் கிங், ப்ரீஸ்ட்ன்ற பாயிண்ட்டு தான் போத் சாம்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஹீப்ரூஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது ஃபஸ்ட்டு படிக்கலாம். ஓகே. ஸோ ப்ரீஸ்ட் நமக்கு தெரிஞ்சது ஹவு காட் செலக்டட் லீவைட் ட்ரைப். ஸோ ஏப்ரஹாமை பிக் பண்ணி ஏப்ரஹாமுக்கு ஐசக் பிறந்து, ஐசக்குக்கு ஜேக்கப் பிறந்து, அவங்களுக்கு 12 பிள்ளைங்களும் ஒரு கேர்ளும் பிறந்து, கரெக்டா? அதில் ஜோசப் ஈஜிப்டுக்கு போய் ஜோசப்க்கு 2 சில்ட்ரன், அந்த 2 சில்ட்ரனை ஜேக்கப் அடாப்ட் பண்ணி அப்போ மொத்தம் 13 வித்தவுட் த கேர்ள். ஓகே. அத்தனை பேர் அது எல்லா கோத்திரமும் மல்டிப்ளை ஆகி தான் வி வில் லேர்ன் தட். அதே மாதிரி ஜூடாக்கு ஃபெரஸ்னு ஒரு பையன் பிறந்தவங்க. இதெல்லாம் அவங்க ஈஜிப்ட் போகிறதுக்கு அந்த டைமுக்கு முன்னாடியே ஈஜிப்டில் போய் பெருசாகி எண்ட் ஆஃப் ஈஜிப்ட் டைமில் தான் மோசஸ் அண்ட் ஆரன், லேவிக்கு பிறந்த, அவங்க குடும்பத்தில் பிறந்த ஆரன் மோசஸ். ஓகே, ஒரு ரஃபாக ஒரு ஐடியா வந்துச்சுல்ல. ஸோ இதில் இந்த லீவைட் ட்ரைப் தான் ப்ரீஸ்ட்டுக்குன்னு செலக்ட் பண்ணுவார் காடு. கிங்குக்கு செலக்ட் பண்ணது ஜூடா ட்ரைப். ஸோ இஸ்ரவேல் மக்கள், எனி ஜூ ஆர் அன் இஸ்ரலைட், 2 வேலையும் ப்ரீஸ்டாகவும் இருப்பேன் கிங்காகவும் இருப்பேன்ட்டு யாருமே வர முடியாது. ஏன்னா அது 2 வெவ்வேறு கோத்திரத்துக்கு அலாட் பண்ணப்பட்ட ஒரு வேலை. அப்போ கடவுளுடைய லாஸை ஒபே பண்ணுற ஒரு ப்ரீஸ்ட் அண்ட் கிங் அப்படின்னு ஒன்று நடக்கவே நடக்காது. இம்பாசிபிள். ஆர் வி கிளியர்? ஓகே. இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஓகே. இந்த ப்ரீஸ்டோடைய வேலை வந்து ரொம்ப ஒரு ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப லாங், மெனி வேர்ட்ஸ் அண்ட் வேர்சஸ் அண்ட் சாப்டர்ஸ் கடவுள் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஒரு வேலை. ஓகே. ஒரு புக்கே இருக்குது, லெவிட்டிகஸ்ன்ட்டு, இல்லையா? ஸோ அவ்வளோ சீரியஸாக காட் இஸ் டேக்கிங் திஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லை? இவ்வளோ டீட்டெயில்டாக கிளியராக மைன்யூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு என்ன அர்த்தம்? இட் இஸ் தேட் இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். ஸோ நிறையா பாயிண்ட்ஸ் டு ஃபாலோ, கமாண்ட்ஸ் டு ஃபாலோ, ஹவு டு டூ இட், ஹவு நாட் டு டூ இட்னு இருக்குது. ஓகே. ஸோ வி ஆர் நாட் கெட்டிங் இன் டு தட் டீட்டெயில். இஃப் யூ கேன் see this picture, I'm not sure whether you can see it. இதுதான் அந்த டேபர்னாக்கிள், அந்த டென்ட்டை கட் பண்ணால் இப்படி இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த டென்ட்டுக்குள்ளே மெனோரா, அந்த லைட் இருக்குது, 12 பிரெட் இருக்கும், அப்புறம் இன்சென்ஸோட ஆல்டர் இருக்கும். இதுக்கு வெளியில் தான் தண்ணி, பேர்ன்ட் சாக்ரிஃபைஸ் கொடுக்குற அந்த ஆல்டர், தண்ணி தொட்டிலாம் இதுக்கும் வெளியில். இது ஒரு ஹோலி டென்ட். அந்த டென்ட்டுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும். அதில் ஹோலி ஆஃப் ஹோலிஸில் தான் பேழையை வச்சுருக்கோம், இல்லையா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரிங் டு யுவர் மைண்டு. ஸோ இங்கே வச்சுருக்கோம். இந்த ஸ்க்ரீனுக்கு அந்த சைடு போகிறது ஒன்லி 1 மேன், ஒன்ஸ் எ இயர், ஹை ப்ரீஸ்ட், ஆரன் சந்ததியில் தலை சன்னா, மூத்த மகனாக வரணும். மூத்த மகன் இறந்து போனால் இன்னொரு சன். அவ்வளோ ஒரு ரொம்ப கிளியர் டிமார்க்கேஷனோட கொடுத்து காட் வச்சிருக்கிற ரூல், ரைட்? அந்த ஸ்க்ரீனுக்கு அந்த சைடு உள்ளே போகிறது ஜீசஸுடைய கிராஸ் டைமில் தான் இந்த திரை சிலை தான் கிழிஞ்சிச்சு, கரெக்ட்? ஸோ ஃபார் எவர் நோ மோர் ரிக்வயர்டு. அது மாதிரி ஒரே ஒரு ஆள் தான் உள்ளே போக முடியும், அந்த இதெல்லாம் இல்லை. ஜீசஸ் வென்ட். ஓகே. So many rules I'm not going to go through now. We will look at it some other time. Most important நோட் பண்ண வேண்டியது, ஹோல் கண்ட்ரியுடைய சின் அட்டோன்மெண்ட், சின்ன போக்குறதுக்கு கடவுள் கொடுத்த வழி என்னன்னா, அது இந்த 1 மேன் ஒன்ஸ் அ இயர் அந்த டென்ட்டுக்குள்ளே போய் ஒரு ஆட்டுடைய ரத்தத்தை போய் தெளிச்சிட்டு வரணும். அதுதான் அந்த கண்ட்ரிக்கு சின்ன போக்கணும்னா அது. ஸோ மக்கள் எல்லாம் வந்து அதுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு நாள் இந்த இயர், அதான் அந்த யோம் கிப்பூர் ஆர் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபீஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டே இன் த கேலண்டர் ஆஃப் அ ஜூ. ஓகே. டே ஆஃப் அட்டோன்மெண்ட் ஆர் யோம் கிப்பூர். ஓகே. ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி
சும்மாவே ப்ரீஸ்ட், ஹை ப்ரீஸ்ட், லீவைட்ஸுக்கு நிறைய ரூல்ஸு. இந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு இன்னும் நிறைய ரூல்ஸ். ஏன்னா ஹை ப்ரீஸ்ட் மட்டும்தான் போகணும் அண்ட் ஆல் தட். ஸோ நிறைய ரூல்ஸ். முதல்ல ஹை ப்ரீஸ்ட் தன்னோட சின்னுக்கு பெரிய புல்லை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். கண்ட்ரியோட சின்னுக்கு ஆடு தான், பட் தன்னோட இதுக்கு புல்லு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே, லெட் இட் பி தேர். ஓகே, ஸோ மோசே காலத்தில் தான் இந்த லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட் தானே? இப்போ தானே தெரியும், மவுண்ட் சீனாயில் தான் கடவுள் கொடுத்து இந்த ப்ரீஸ்ட்ஹுட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஜீசஸ் டைமில் அந்த ப்ரீஸ்ட்ஹுட்டு முடிஞ்சிடும். நிறைய ரீசன்ஸ். ஒன்று, அந்த டெம்பிளை கடவுள் சொல்வார்ல, இது இனிமேல் ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் இருக்காது. ஸோ டெம்பிளும் போயிடும். டெம்பிள் போயிடுச்சுன்னா ப்ரீஸ்ட்டுக்கு என்ன வேலை, ரைட்? ஆமாம். அதே போல் ப்ரீஸ்ட்டுகள், எஸ்பெஷலி த ஹை ப்ரீஸ்ட் வந்து அவங்க மோர்னிங்கில் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு மோன் பண்ணக்கூடாது. இஃப் யூ ரிமெம்பர், ஆரன் தான் ஃபஸ்ட்டு ஹை ப்ரீஸ்ட். அவருடைய சன்ஸ் 2 பேர் அந்த ஃபஸ்ட்டு டே ஆஃப் கான்சிக்ரேஷன் அன்றைக்கி தான் கான்சிக்ரேட் ஆகியிருக்காங்க. அன்றைக்கே அவங்க தப்பு பண்ணி அவங்க இறந்து போவாங்க. ஆனால் நோ மோர்னிங்னு சொல்லிடுவார் காட். ஸோ த சேம். ஆனால் ஆரன் வில் நாட் மோன் ஆல்சோ. ஹீ வில் நாட் மோன். ஏன்னா யூ ஆர் நாட் சப்போஸ் டு மோன். ஹை ப்ரீஸ்ட்டுக்கு அப்படி ஒரு ரூல். ஆனால் ஜீசஸ் டைமில் தப்பாக கோர்ட் கேஸ் நடந்து அவரை கொல்றதுக்கு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுறதெல்லாம் ஹை ப்ரீஸ்ட். அண்ட் இஃப் யூ நோட்டீஸ், அதில் ஒரு ஹை ப்ரீஸ்டில் டபுள்லாம் இருப்பாங்க, 2லாம் இருந்தாங்க. ஸோ நிறைய தப்புகள் வந்துருச்சு அவங்க சிஸ்டம்குள்ளே வரும்போது. அதில் ஒரு தப்பு நடக்கும் ஜீசஸ் டைமில். நீ தான் காடான்னு கேட்பாங்க. எஸ்ன்றார் அவர். ஆர் யூ த கிரைஸ்ட் கேட்டதுக்கு. அப்போ அவர் பிளாஸ்வமி அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கிழிப்பார். ஸோ ட்ரெஸ்ஸு கிழிக்கக்கூடாது. ஸோ ட்ரெஸ்ஸை கிழிக்கிறதோட அவங்களோட ப்ரீஸ்ட்ஹுட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ நைஸ் வே டு ரிமெம்பர். ஓகே. ஸோ மோசே டைமில் மவுண்ட் சீனாயில் ஆரம்பித்த லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட், ஜீசஸ் டைமில் அவங்க பொய் சாட்சி கொண்டு வந்து நிறுத்தி தங்க ரோபை கிழிக்கும் போது நின்று அதோட முடிஞ்சிருது, ப்ரீஸ்ட்ஹுட் முடிஞ்சிடும். அதே மாதிரி டெம்பிளுமே ஜீசஸ்க்கு அப்புறம் ஒரு 30-40 இயர்ஸில் அதுவும் போச்சு. கரெக்டா? ஸோ இட் ஆல் கேம் டு ஸ்டாப். இன்னைக்கு வரைக்கும் தே டோன்ட் ஹாவ் அ டெம்பிள். த ப்ரீஸ்ட் ஹேஸ் நோ ஒர்க். தெர் ஆர் நோ ப்ரீஸ்ட். மேபி ஜீனியாலஜி மெயின்டைன் பண்ணுவாங்க, யார் யார் சுத்தமான லீவைட்ஸ் அப்படின்னு ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பலி செலுத்துறதுக்கோ அந்த விளக்கை ஏற்றுறதுக்கோ அதுக்கெலாம் தே டோன்ட் ஹாவ் அ பிளேஸ். டெம்பிள் கிடையாது. ஓகே. ஸோ இமேஜின் லைக் மோசே காலத்தில் ஆரம்பித்து ஜீசஸ் காலத்தோட லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட் முடிஞ்சிருச்சு. ஓகே. நவ் we are talking now in Genesis 14, which is Abraham's time. ஸோ இந்த லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட்க்கு வெளியில் அப்பாற்பட்டது இல்லை, இதுக்குள்ளேயே வராதது தான் ஏப்ரஹாம் டைம். ஓகே. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் another chart to show tabernacle டேவிட் டைம் வரைக்கும் இருந்தது. டேவிட் சாலமன் வேற டெம்பிள் கட்டுவாங்கல்ல, அந்த டென்ட் மாதிரி இல்லாமல் கல்லால் டெம்பிள் கட்டுவாங்க. அதுவும் இடிஞ்சு போயிடும். நெஹேமியா திரும்ப ரிப்பேர் பண்ணுவார். அண்ட் ஹெராட் வில் அழகாக்கி விடுவார் அதே டெம்பிளை. நெஹேமியா கட்டின டெம்பிளை கிராண்ட் ஆக்கி விடுவார் ரோமன் டைமில். ஓகே. அது ஜஸ்ட் டெம்பிளோடைய அவுட்லைன். ஓகே. ஸோ நார்மல் ப்ரீஸ்ட் ஒரு ஹை ப்ரீஸ்ட் லேவி கோத்திரத்திலேருந்து வந்தவங்களுக்கும் மெல்கி சேதேக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஒன்று வந்து இஸ்ரேலுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது இந்த லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட், ரைட்? அது அந்த கண்ட்ரிக்குன்னு கடவுள் உருவாக்கி கொடுத்தார், ரைட்? மவுண்ட் சீனாயிலேருந்து. மெல்கி சேதேக் வந்து இஸ்ரேல்னு ஒன்று ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏப்ரஹாம் டைம்லேயே ஒரு ப்ரீஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட். ஏப்ரஹாமே போய் காணிக்க கொடுக்குற அளவுக்கு, மரியாதை செலுத்துகிற அளவுக்கு, ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் பண்ணுற ஒரு சம்படியாக இருந்திருக்காரு. ஓகே. ஆமாம். லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட் ஆரனுடைய ஃபஸ்ட்டு சன்ஸு கான்சிக்ரேஷன் டே அன்றைக்கே மோசம்ன மாதிரி
த்ரூ அவுட் மோசமாக ரெக்கார்ட்ஸும் உண்டு இல்லை. ஏலியோடைய சில்ட்ரனாக இருக்கும் சாமியல் டைமில், ஜீசஸ் டைமில் இருந்த மெனி ப்ரீஸாக இருக்கட்டும், எல்லாருமே கொஞ்சம் கடவுள் எதிர்பார்த்த மாதிரி ப்ரீஸ்ட் ப்ரீஸ்டாக இல்லை. கரெக்ட்? ஓகே. வெரஸ் மெல்கி செதேக்கை பற்றி மோசமாக எங்கேயும் எழுதலை. நத்திங் இஸ் ரெக்கார்டட். லெவிட்டிக்கல் ப்ரீஸ்டுட் தலைமுறையாக தான் வரும். அது யார் வரணும்னு கிளியராக கணக்கு இருக்குது. மோசேயுடைய பிள்ளைங்க வர முடியாது, ஆரனுடைய குடும்பத்தினர் மட்டும்தான் வர முடியும். ரைட்? அந்த மாதிரி கிளியராக இருக்கும். மெல்கி செதேக்கு அம்மா அப்பா ஒன்றும் ரெக்கார்ட்லேயே இல்லை. கரெக்ட்? யாரோட மகன் அது, அது யார், அவர் யார், அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை, இன்ட்ரெஸ்டிங்லி இல்லை. ஓகே. ஸோ அது ஏதோ ஒன்றும் இல்லாதனால அவருக்கு ஒரு 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 வித்தியாசமான அவுட்லுக். ஓகே. ஒரு நார்மல் ஹியூமனுக்கு இருக்கிற லுக்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக அவருக்கு ஒரு பட்டம். ஓகே. அவருக்கு ஒரு he has that extra. Okay, this is what Hebrews author is telling. அவர் ஏதோ forever இருக்கிற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஓகே. ஆமாம், லெவிட்டிக்கல் priesthood கிங்ஸாக இருக்கவே முடியாது. whereas Melchizedek is a king and a priest, right? So that is nice. லெவிட்டிக்கல் priesthood வந்து earthல இந்த உள்ள மனுஷருக்கு எப்படி அட்டோன்மெண்ட் உண்டாக்கணும், எப்படி அட்டோன்மெண்ட் செய்யணும் அப்படின்னு கடவுள் சொல்லி கொடுத்த ஒரு பாயிண்ட். மெல்கிசெதேக் அந்த மாதிரியும் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை. அதனால் ஹீப்ரூஸ் ஆத்தர் அது ஹெவன்லி அப்படின்னு எழுதியிருப்பார். ஹீப்ரூஸ் 7, ஹீப்ரூஸ் 8ன்னு ஆக்சுவலாக நிறையா இருக்கும் அந்த ப்ரீஸ்ட் பற்றி உள்ளது. ஸோ டெஃபினெட்லி வீக் ப்ரீஸ்ட்ஹுட். மெல்கிசெதேக் வந்து கொஞ்சம் பெட்டர் ப்ரீஸ்ட்ஹுட் இல்லை, அது இது மோர் authenticated priesthood, better priesthood. Okay. லெவிட்டிக்கல் priesthood எப்பமாவது கடவுளுக்கு பக்கத்தில் ஒரு மனுஷரை கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? முடியாது. கடவுள் இதை செய்யன்னு சொல்லியிருப்பாங்க, இவங்க அதை செய்வாங்க, அதோட முடிஞ்சிச்சு. ரைட்? ஒரு ஐ கேன் பிரிங் யூ க்ளோசர் டு காட்னு ஒன்று நடக்கவே நடக்காது. ஆனால் நடக்கணுமே, மனுஷர் கடவுளுடைய ப்ரெசன்ஸில் இன்னும் க்ளோஸராக வரணும் இல்லையா? நாட் ஒரு ஃப்ளா இருக்கிற ஒரு ப்ரீஸ்ட்ஹுட்டு, ஒரு ஃப்ளா இருக்கிற ஒரு அட்டோன்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இல்லை எவ்ரி இயர் திரும்ப திரும்ப பண்ணிட்டு அந்த மாதிரி தான் அந்த இஸ்ரேல் பீப்புள் வர் லிவிங் த்ரூ அவுட். அது ஒரு பர்ஃபெக்டாகவும் பண்ண முடியல, அவங்களுக்கு கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நுணுக்கமாக ஃபாலோவும் பண்ண முடியல, நிறைய தப்புகள். பாஸ் ஓவரை செலிப்ரேட் பண்ணுங்கன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கும், நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஸோ தே ஹேட் டூ மெனி பிளேசஸ் வேர் தே மேட் மிஸ்டேக். கடவுள் கொடுத்த செக்லிஸ்ட் மாதிரி வச்சு பார்த்தாலே ரொம்ப எக்கச்சக்கமாக தப்பு. ஸோ லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட் வந்து அவங்க அந்த கண்ட்ரியவோ ஒரு பர்சனலாவோ கம்யூனலாவோ கடவுளுக்கு பக்கத்தில் கொண்டு வர முடியல. ஆனால் மெல்கிசெதேக் இஸ் லிட்டில் பிட் பெட்டர், மச் பெட்டர் அப்படின்னு சொல்லி ஹீப்ரூஸ் ஆத்தர் எழுதுவார். ஓகே. ஏன் இந்த மெல்கிசெதேக்கை கொஞ்சம் வித்தியாசமாக உயரமாக டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாங்கன்னா, நான் சொன்னேன் தெரியுமா, சாம்ஸில் ஒரு வாட்டி மென்ஷன் ஆகிருக்கு, ஹீப்ரூஸில் திரும்ப மெல்கிசெதேக் பற்றி பேசியிருக்குன்னு. ஸோ இஃப் வி ரீட் த சாம்ஸ் 110, அதில் காட் வில் மேக் அ ப்ராமிஸ் தட், இது எழுதுனது யாரு? டேவிட் டைம் யாரு லெவிட்டிக்கல் தான் பிரீஸ்ட். கரெக்ட் இல்ல? அப்படி இருந்துமே even when it was the Levitical priest, God is telling இந்த மாதிரி ப்ரீஸ்ட் இருக்க மாட்டாரு, மெசையா வந்து பெட்டர் ப்ரீஸ்டாக இருப்பார், எப்படின்னா மெல்கிசெதேக் மாதிரி அப்படின்னு டேவிட் டைம்லேயே. ரைட்? ஜஸ்ட் 500 இயர்ஸ் தான் ஆயிருக்கு மோசேலேருந்து டேவிட் டைமுக்கு. அந்த 500 வருஷத்துலேயே காட் சொல்லிட்டார், நான் தான் அப்பாயிண்ட் பண்ணேன், ஆனால் இதை விட பெட்டராக ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி தான் மெல்கிசெதேக்கை போல ஜீசஸ் வில் பி தேர் லைக் அ ப்ரீஸ்ட், ஒரு மெசையா வில் பி தேர் அப்படின்னு இருக்கும். அதனால தான் மெல்கிசெதேக் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். சாரி, ஐ டிட் சம்திங். ஓகே.
ஸோ பார்த்தோன்னா ஒன் டே இன் அ இயர் தான் இஸ் லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட் பண்ணணும். ஹை ப்ரீஸ்ட் வந்து பை ஹெரிடிட்ரி, அவர் இறந்து போனோடனே அவரோட சன் அந்த மாதிரி, அண்ட் தே ஆர் ஹம்பிள்டு. அவங்களுடைய அழகு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒயிட் சிம்பிள் லினன் ட்ரெஸ்ஸில் தான் வரணும். ஸோ ஜீசஸ் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி பண்ணுவார். ஓகே, ஸோ ஒன் டே இன் அ இயர் தான் அந்த ஹை ப்ரீஸ்ட் போய் அட்டோன்மெண்ட் பண்ணணும். ஜீசஸ் வந்து ஒன்ஸ் ஃபார் த ஹோல் வேர்ல்டு பண்ணி பண்ணி முடிச்சிடுவார். கரெக்ட், எவ்ரி இயர் பண்ண தேவையில்லை. ஜீசஸ் உடைய ஆக்ஷன் ஒரு தடவை இனஃப். இது ஹீப்ரூஸ் 9ல் இருக்குது. தமிழ் பைபிள் வாசிக்கிறீங்களா? வசனங்களை கடகடன்னு வாசிச்சிருவோமா? ஹீப்ரூஸ் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய வாசிங்க, எக்கோ போயிடுச்சு. Hebrews 9 25 and 28. பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததனால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஒன்லி ஒன்ஸ் இல்ல. லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட் பர்ஃபெக்ட் இல்லை, அதனால வருஷா வருஷம் தே ஹாவ் டு கீப் டூயிங். மனுஷரோட சின்ஸும் வருஷா வருஷம் நிக்கல, ஹை ப்ரீஸ்டோட சின்ஸும் நிக்கல. எவ்ரி இயர் திரும்ப 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 தேவர் டூயிங் டே ஆஃப் அட்டான்மெண்ட் அன்னைக்கு. ஆனால் ஜீசஸுடைய சாக்ரிஃபைஸ் ஒன்ஸ் வாஸ் இனஃப். இது ஹெரிடிட்ரியாக வர்றது. சாம் 110 verse 4 எழுதுனது போல அந்த மாதிரி ப்ரீஸ்ட் இல்லை, மெல்கிசதேக் மாதிரி ப்ரீஸ்ட்டு நான் கொண்டு வருவேன் மெசையா வழியில் அப்படின்னு சொல்லுவார். வாசிச்சிடுறீங்களா? அதுவும் சாம் 110:4. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமல் இருப்பார். ஓகே, ஸோ நாட் லைக் அ லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட், மெல்கிசதேக் மாதிரி ப்ரீஸ்ட் இருப்பேன். அண்ட் திஸ் இஸ் அ ப்ராமிஸ் ஆன் காட். ஸோ அவ்வளோ ஷுர், ஓகே, அது நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்படின்னா என்ன அர்த்தம்? லேவி கோத்திரத்தில் பிறந்து ஆரோன் சந்ததியில் வர போகிற ப்ரீஸ்ட் இல்லை. ஸோ மெசையா அந்த மாதிரி ப்ரீஸ்ட் கிடையாது. கிளியர்? ஹீஸ் அ ஜூடால வழியில் வர கிங்கு, ராஜா அவர். ஆனால் ப்ரீஸ்டாகவும் இருப்பார். எப்படி ப்ரீஸ்டாக இருப்பார்? மெல்கிசதேக்க போல. காட் இட்? ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கு இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறது, த வே ஜீசஸ் ஃபுல்ஃபில்ஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது ஹீப்ரூஸ் ஆத்தர் எழுதுனது சாப்டர் 7ல் இருக்குது. வேணா அதை பார்த்துக்கோங்களேன். ஹீப்ரூஸ் 7 எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஹீப்ரூஸ் 7:17 சாம் 110:4 கோட் பண்ணியிருக்கு. ஓகே, அந்த ஆத்தர் அதையே கோட் பண்ணியிருக்காரு. 7:17. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறார் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனார். ஆமா, ஸோ அவர் ப்ராமிஸ் பண்ணது போல ஜீசஸ் இஸ் அ ஹை ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவார், வாதாடுவார் ஹீப்ரூஸில். ஓகே, ஹீப்ரூஸ் 7:24 பாருங்க. திஸ் ப்ரீஸ்ட்ஹுட் இஸ் ஃபார் எவர். அவர் இறந்து போனால் அவரோட மகன் வரணும் அப்படி இல்லை. ஜீசஸோட ப்ரீஸ்ட்ஹுட் இஸ் ஃபார் எவர். 7:24. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். we are clear இல்ல? ஸோ வருஷா வருஷம் கொடுக்க தேவையில்லை. ஜீசஸ் ஹஸ் கிவன் ஒன்ஸ் அண்ட் தட் இஸ் இனஃப். சந்ததி சந்ததியாக கொடுக்க தேவையில்லை, பிகாஸ் ஹீ இஸ் லைக் மெல்கிசதேக். அந்த க்ரைட்டீரியாவும்
ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. லேவி கோத்திரத்தில் பிறக்க தேவையில்லை, பிகாஸ் he is going to be மெல்கிசதேக்கோட லைன். அதனால் அதுவும் ஓகே. ஓகே, ராஜாவாகவும் இருப்பார். ஹம்பிள்டாக ஆகணும். ஹை ப்ரீஸ்ட் வந்து சின்ஸை அட்டோன் பண்ணுறதுக்கு he should be humbled. ஆல் அந்த அவரோட ரிச் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு சிம்பிளாக இருக்கணும். அண்ட் தட் ஆல்சோ ஜீசஸ் டிட் இல்லை. Philippians 2:7 மாதிரி he made himself of no reputation, took upon him the form of a servant, and then was made in the likeness of man. ஆமாம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம மல்டி டைமென்ஷனல் ட்ரையூன் காடாக இருந்தவர் கிரியேஷனுக்குள்ளே வரணும். அவரே கிரியேட் பண்ணதுக்குள்ளே வரணும்னா அவர் எவ்வளோ தன்னை குறுக்கி இருக்கணும், ரைட்? அவர் எவ்வளோ he has to give up, not just the normal riches of the world. அவருடைய ஹெவன்லி ரிச்சஸ் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு, தானும் ஃபாதரும் ஹோலி ஸ்பிரிட்டும் இருந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு அப்படி வரணும் அவர், ரைட்? ஸோ ஜஸ்ட் இமேஜின், இட் வில் பி டூ மச் ஃபார் அவர் ஹெட். அப்படி வந்து நம்மளை மீட்க வந்தவர் ஜீசஸ், ரைட்? ஓகே. So he came like that. He was also humbled. High priest வந்து இவங்க கணக்கில், sorry, he has to give offering அவரோட சின்னுக்கு ஃபஸ்ட்டு. ஜீசஸ்க்கு அந்த இஷ்யூ இல்லைல்ல. we do not have a high priest who cannot sympathize with our weakness. நம்மளை போல் எல்லா டெம்டேஷன், கஷ்டம், ட்ரையல்ஸ் எல்லாம் he has gone through, but he is without sin. கரெக்ட்? Hebrews 4:15 இருக்குது. ஸோ அவர் ஹை ப்ரீஸ்ட், நம்மளோட ஹை ப்ரீஸ்ட்ன்ற தகுதி அவருக்கு உண்டு. வை? பிகாஸ் he knows all our trouble. மற்ற ரிலீஜனில் அந்த கேள்வி கேட்பாங்க தெரியுமா? God, you do not understand our tears. God, you do not understand the problems we are facing. எங்கள் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருக்கட்டும், ஃபைனான்ஷியல் இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை உடம்புல வர வருத்தங்களாக இருக்கட்டும், கடவுள் உங்களுக்கு என்ன விளங்க போகுது, நாங்கள் படுற கஷ்டங்கள்னு கேட்பாங்க மற்ற ரிலீஜன்காரங்க. we don't have to ask, because our God, from baby he grew up to be a man and saw everything. He saw the pains and problems of humans. அவர் அழுதது இல்லை when his friend passed away. So he knows எவ்வளோ வேதனைகள் உண்டு, எவ்வளோ கஷ்டங்கள் உண்டு, அந்த டேக்ஸ் கலெக்டர்ஸ், அந்த பீப்புள் பண்ணுற பாடுகள், all that he has seen. But he never sinned. But he has seen it, he has undergone. அவருக்கு எல்லாம் தெரியும். ஓகே. ஸோ he has ரொம்ப worthy high priest நமக்கு, ரைட்? ஆமாம். ஹீப்ரூஸ் 4 அப்படி எழுதியிருக்கு. ஹீப்ரூஸ் 7:26 கையில் வச்சுருந்தீங்கன்னா வாசிக்கிறீங்களா? ஹீப்ரூஸ் 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஓகே. ஹீப்ரூஸ் வாசிச்சு பாருங்க. அந்த ஹை ப்ரீஸ்ட் கம்பேரிசன் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க அந்த ஆத்தர். டு ப்ரூவ் டு த ஹீப்ரூ மக்கள், ரைட்? அந்த இஸ்ரேலைட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி ஜீசஸ் எவ்வளோ கிரேட், இதெல்லாம் விட எவ்வளோ கிரேட்டுன்னு. அந்த புக்கே அப்படி தான் இருக்கும்ல. ஏஞ்சல்ஸை விட பெட்டர் ஜீசஸ், மோசேயை விட பெட்டர் ஜீசஸ். ஏன்னா அவங்க கண்ணில் மோசே கிரேட்டஸ்ட் ப்ராஃபிட், ஏஞ்சல்ஸு காட்லேருந்து வந்த பெஸ்ட் மெசஞ்சர், டேவிட் தான் பெஸ்ட்டு கிங்கு, ப்ரீஸ்ட் இல்லைன்னா அட்டோன்மெண்ட் கிடையாது. இதுதான் அவங்களுடைய ரிலீஜியன், இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுறது யூத மக்கள். அது எல்லாத்துலேயும் எல்லா பாயிண்ட்லேயும் ஜீசஸ் பெட்டர்னு ஆர்கியூ பண்ணதான் ஹீப்ரூஸ் புக். ஸோ அது தெரிஞ்சு வாசித்தா நல்லாயிருக்கும். ஓகே, ரைட்? ஆல் ரைட். ஹீப்ரூஸ் 7:27 சம்திங் த சேம். ஓகே, இருக்கட்டும். ஐ எம் ட்ரைங் டு ஃபினிஷ் நான். இந்த அதுக்கு அடுத்த பாயிண்ட் நான் அனிமேஷனில் போட்டிருக்கிறது என்னென்னா, அந்த ஸ்க்ரீன் தாண்டி ஹோலி ஆஃப் ஹோலிஸ் ஆர்க்கு கிட்ட போகிறாங்கல்ல, போகும்போது ரொம்ப பயம்.
இந்த ஹை ப்ரீஸ்டுக்கு. ஏன்னா காட்ஸ் க்ளோரி அங்கே ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, அங்கே தங்கி இருக்கு, காட்ஸ் ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குன்றனால ரொம்ப நடுங்குவாங்க. அதனால் அந்த காட்ஸ் ப்ரெசன்ஸ் கூட என் கண்ணு பாத்திரக்கூடாதுன்னு அந்த தூப வர்க்கம் இன்சென்ஸ் கையிலேயே தூக்கிட்டு போய் தே வில் புட் இட் இன் த ஃப்ரண்ட், போய் நின்ன உடனே கீழே போட்டுருவாங்களாம் அந்த அந்த இன்சென்ஸை. அப்போ அதில் புகை வரும்ல, அந்த புகைக்கு பின்னாலே இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ அதாவது அந்த அந்த ஷக்கினா க்ளோரி கண்ணு பாத்திரக்கூடாது. தே ஆர் நாட் வேர்தி டு see காட்ஸ் ப்ரெசன்ஸ் கூட, காடே இல்லை அது, காடோட ப்ரெசன்ஸ் அண்ட் காட்ஸ் க்ளோரி கூட பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி தே கேரி சம் இன்சென்ஸ். ஓகே, ஸோ அது நம்ம பிகாஸ் ஜீசஸ் வென்ட், இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஜீசஸ் இஸ் நவ் டெல்லிங் த்ரூ மீ கம் டு காட். கடவுளுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்க. ஏன் நான் பிகாஸ் ஆஃப் வாட் ஜீசஸ் டிட் ஆன் த கிராஸ் நீங்கள் நேராக வரலாம். அதனால தான் அந்த திரை சிலை கிழியுது. ஓகே, அந்த மீனிங். ஓகே, அதுவும் Hebrews 7:25 இருக்குது. Therefore Jesus is also able to save to the uttermost those who come to God through him. ஒளியெல்லாம் தேவையில்லை, இன்சென்ஸ்லாம் தேவையில்லை. த்ரூ ஜீசஸ் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நேர காடோட ப்ரெசன்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, சின்ஸ் ஹி ஆல்வேஸ் லிவ்ஸ் டு மேக் இன்டர்செஷன் ஃபார் தெம். நமக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, அதனால இட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதே போல் நம்ம பார்த்த மாதிரி இந்த லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட் வந்து அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் எவ்ரி இயர் தே ஹாவ் டு டூ. ஒரு ஈஸியாக ஞாபகம் வைக்கணுன்னாக்கா அவங்களுடைய டென்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய ஹோல் டேபர்நாக்கிளாக இருக்கட்டும், டெம்பிளாக இருக்கட்டும், சேருன்னே ஒன்று கிடையாது. அவர் சன்னிதானத்தில் போய் நாங்கள் உட்கார்ந்தோம் அப்படின்னே ஒரு காரியம் கிடையாது. பிகாஸ் உட்கார முடியாது. அவங்க ஒன்று தங்களோட சின்ஸுக்கு ஏதாவது ஒன்று செய்துட்டே இருக்கணும். சம்திங் தே ஹாவ் டு கீப் டூயிங். ஆப்பாடா அப்படின்னு உட்கார முடியாது. தட் இஸ் காட்ஸ் ரெஸ்ட், ரைட்? அந்த ரெஸ்ட் தே டோன்ட் ஹாவ் அட் ஆல், பட் ஜீசஸ் கிவ்ஸ் அஸ் தட் ரெஸ்ட், ரைட்? ஸோ ஜீசஸும் அந்த சாக்ரிஃபைஸ் கிராஸ் முடிஞ்சு ரிசரெக்ட் ஆகி, ரைட், எம்டி டூம்பு ரிசரெக்ஷன் முடிஞ்சு அசெண்ட் ஆகி ஹெவனுக்கு போய் ஹீ சாட் டவுன். வேலை முடிஞ்சிச்சு. கிராஸ்ல இட் இஸ் ஃபினிஷ்டு சொல்லிட்டு ஹீ வெண்ட் அண்ட் சாட் டவுன். வேலை முடிஞ்சிச்சு. நவ் எப்படி அவருடைய பீப்புள் வரப்போகிறாங்க? ஒன்லி வென் யூ பிலீவ். அவ்வளோதான். யூ பிலீவ் இன் தட் கிராஸ் அண்ட் யூ ஆர் saved. அவ்வளோதான். ஸோ தெர் இஸ் nothing else for us to do. Jesus has completed the task. See the difference இல்லை? லெவிட்டிக்கலுக்கும் ஜீசஸ் பண்ண ப்ரீஸ்ட்ன்ற வேலைக்கும் மீடியேட்டருக்கும் பிக் டிஃப்ரென்ஸ், ரைட்? ஓகே, and the same words are coming in Psalm 110 also. Sit at my right hand till I make your enemies your footstool இருக்கும். Okay, so that is a very interesting part of that verse. இந்த ஸ்லைட் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் ஜஸ்ட் ஐம் பிரிங்கிங் டு யுவர் மெமரி. கிரியேஷன் ஃபால், அந்த டைமில் ஜீசஸ் என்னவா இருந்தார்? கிரியேட்டராக இருந்தார், ரைட்? அதுக்கப்புறம் ரிடீமராக நமக்கு தெரியும். கிராஸ் டைம்லேயும் ஜீசஸோட ஃபஸ்ட் கம்மிங்லேயும் அவரை ரிடீமராக பார்த்தோம். இனிமேல் எப்படி பார்ப்போம்? கிங்காக பார்ப்போம், கரெக்ட்? திரும்பி வரும்போது கிங்காக பார்ப்போம். ஸோ ரைட் நவ் he finished this job and he is sitting down on the throne. Make sense? Jesus, Godோட ரைட் ஹேண்டில் he is sitting down. எவ்வளோ நாள் he'll sit down? Till he makes all his enemies, who are God's enemies, those who do not believe, right? அவங்க எல்லாரையும் footstool ஆக. So when he wins them, right? When he is there. So you can அந்த சாமில் இருந்து நம்ம we can see that. So உலகத்தை அடக்கி ஆள்ற வரைக்கும், all believers வர வரைக்கும் he will come back as a king, and he is also our priest. Correct? Make sense? To bring us all together, right? Okay. Okay, இன்னும் இருக்கு, but I think we are past the time, so I'll stop now. So just keep in mind, Abraham meets
Melchizedek. David tells prophetically that the Messiah will be like Melchizedek, will be a priest like Melchizedek. ஹீப்ரூஸில் அதை இன்னும் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏன் அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு தேவை? பிகாஸ் ஆஃப் திஸ். லீவைட்ஸ் தான் ப்ரீஸ்ட்னு காட் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாரு, ஆரன் தான் ஹை ப்ரீஸ்ட்னு செலக்ட் பண்ணியிருந்தாரு. ஆனால் ஜீசஸ் வந்து இதுக்கு அப்பாற்பட்ட மெல்கிசெதேக் மாதிரி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பைபிளில் இருக்கிறதுனால we should understand that who is Melchizedek, who are Levitical priests, and why is Jesus like Melchizedek. In the topic actually இன்னும் முடியல, we'll continue again next month. Okay? இப்போ any questions? Okay, everything is okay? சரி, if everything is okay, can we pray? ஷீலா ப்ரே பண்றீங்களா? Okay, I'll pray. Okay, I'll pray. Loving Heavenly Father, thank you, Lord, for the time you gave us, Father. Thank you, Lord, for teaching us, Lord, that how you are a mediator, how you are the priest, and how you gave us a shadow in Levitical priest, and how you are today doing the job of a priest by interceding for us, Father God. Lord, you have taught us so many lessons to show that you are a holy God and we are a group of sinful men, and that it is impossible for holy God to be with man. Yet you have been talking about it. You have been showing, Father, that you want to dwell and what has to be done to be together. You have highlighted, Father, that your holiness is unbearable in our sinful eyes, but you have wanted to dwell among Israelite men. Precious Father, thank you for continuing to talk to us till today. Thank you for saving us. Thank you for dwelling within us as the Holy Spirit. Thank you, Lord, for guiding us, Father. Lord, help us to understand these big actions which you have done, these big steps you have done to make us covered in Jesus' blood and be in your eyes as holy. Help us to digest this fact, Father, so that we may dwell in you. Help us, Father, that we do not slip and fall anymore. Help us not to grieve you. Help us to live lives pleasing in your eyes, useful in your eyes. Be with us, Father. Guide us. In Jesus' wonderful name I ask. Amen. 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 Thank you. Thank you. Thank you. Thank you, Pamela. Thank you.